வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிர்ந்து எதிர்கொள்ளுங்கள். இந்த வாக்கியம் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரியான அமைப்பில் வரும். மனுஷனோட வாழ்க்கையில் எதிரிகள் கண்டிப்பாக இருக்கணும். அந்த எதிரிகள் இருந்தால் தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும். எதிரிகளே இல்லாமல் வாழ்க்கை போனால் சுவாரஸ்யம் இருக்காது. அந்த எதிரிகளை நாம் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு துணிவு வேணும். கடவுளுடைய அருள் வேணும். அருளும் துணிவும் இருந்தால் அந்த எதிரிகளை ஜெயிக்கலாம். நல்லா இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. குடும்பத்திலேயே சில எதிரிகள் இருப்பாங்க. போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும். நம்மளுடைய முன்னேற்றம் சிலருக்கு பிடிக்காது. பலவிதமான இடையூறு தடைகளை போடுவாங்க. எல்லாமே தான் வரும். அந்த எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய பகையும் ஏற்படும். அந்த பகையவும் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மகாபாரத காவியமே சொல்லுது. இது மாதிரி மேலும் சிறப்பான மகாபாரதம் சொல்லக்கூடிய உளவியல் உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.